ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பிடிசி வந்து நல்லா பம்ப் ஆயிடுச்சு. $44,000 கிட்ட பம்ப் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து மணி ஃப்ளோ வந்து ஆல்ட்டு காயின் போகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குங்க. சரிங்களா, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். அதாவது பிடிசி வந்து ஒரு நல்ல பம்ப் கொடுத்ததுக்கப்புறம் அதனுடைய மணி ஃப்ளோலாம் வந்து ஒரு ஆல்ட்டு காயினுக்கு வந்து கன்வெர்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஆல்ட்டு காயின் சீசன்லாம் வந்து நல்ல பம்ப் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்கமிங் மந்தில். சரிங்களா, அதை பற்றி நம்ம பேசலாம். வீடியோக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் போகிற வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய அப்டேட் வந்து டெலிகிராம்லேயும் போட்டுட்ருக்கேன். சரிங்களா, லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கங்க. டெலிகிராம் வந்து மஸ்ட்டு. சரிங்களா, ஓகே, நம்ம டாபிக் போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா $44,000 மேலே போயின்னு இருக்குது பிடிசி. சரிங்களா, நல்ல அக்ரெசிவான ஒரு பம்புங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பம்பு இருக்கலாம். இதுதான் ஒரு புல் மார்க்கெட்டுக்கான சிக்னல். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி தான். ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டு வரேன், அவர் வந்து ஹேட்டட் ரேலின்னு சொல்லிட்டு. இதுதான் ஹேட்டட் ரேலி. பிகாஸ் வந்து இந்த பம்பை இன்னும் யாருமே நம்பலை. டிஸ்பிளீஃபில் தான் இருக்குங்க. எந்த அளவுக்கு போனாலும் $44,000 போனாலும் இன்னுமே டிஸ்பிளீஃப்லாம் இருக்குது. சரிங்களா, அதனால் இதுதான் வந்து ஒரிஜினல் பம்ப். பிகாஸ் வந்து இந்த இடத்துல வந்து மேக்ஸிமம் பீப்புள் வந்து 23, அதுக்கும் கீழே 15 இல்லைனா லோ வைக்கும் அப்படின்னு தான் நிறையா வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் வந்து நம்ம சேனல் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், கரெக்டாக சொல்லியிருந்தேன். அவங்களுக்கு தெரியும் நம்ம கரெக்டாக சொல்லியிருப்போம்னு சொல்லிட்டு. சரிங்களா, ஸோ இப்போ வரையும் வந்து பிடிசி வந்து புல்லிஷ் தான். எந்த ஒரு லாங் புல் பேக்கோ இல்லை வந்து லாங் கிராஷோ இங்கே வந்து வரத்துக்கு வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி. சரிங்களா, ஸோ அதுதான் இந்த இடத்துல நான் சொல்ல வரேன். அதுவும் இல்லாமல் பிடிசி பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு டார்கெட்டு இது வந்து அக்யூரேட்டாக சொல்ல முடியாது. பட் வந்து ஒரு ஆவரேஜாக வந்து நெக்ஸ்ட்டு டார்கெட்டு இங்கே எந்த கரெக்ஷனும் எடுக்கலைன்னா நெக்ஸ்ட் டார்கெட்டு இந்த சேனலோட டாப்புங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் டார்கெட்டு இந்த சேனலோட டாப்பு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா ஒரு 55லேருந்து 58 அந்த ரேஞ்சுக்கு வரது இருக்குது. 55லேருந்து 58 ரேஞ்சுக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. போனால் அக்யூரேட்டாக நம்ம சொல்ல முடியல. சரிங்களா, பிகாஸ் வந்து இந்த இடத்துல எந்த ஒரு கரெக்ஷனும் எடுக்காமல் மேலே போயிடுச்சு. பிகாஸ் வந்து கரெக்ஷன் எடுத்திருக்காங்க. நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த இடத்துல ஒரு வெர்டிக்கல் கரெக்ஷன். இது வந்து சின்ன சின்ன கேண்டலாக இருக்குது பார்த்தீங்களா, வீக்லி கேண்டில். இது வந்து ஒரு வெர்டிக்கல் அக்குமுலேஷன் கூட நடக்கும். சரிங்களா, அதுதான் வந்து இங்கே நமக்கு நடக்குது. இந்த வெர்டிக்கல் அக்குமுலேஷன் நடந்ததுக்கப்புறம் தான் ஒரு பேரபலிக் மூவ். சரிங்களா, இங்கே வந்து ஒரு கரெக்ஷனோ இல்லை லாங் புல் பேக்கு இங்கே வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. அப்படியே இங்கே கரெக்ஷன் எதுவுமே எடுக்கலைன்னா இந்த ஒரு கேண்டில் வந்துட்டு நெக்ஸ்ட்டு கேண்டில் வந்து ஒரு பெரிய கேண்டில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, அந்த பெரிய கேண்டில் பார்த்திங்கன்னா 56லேருந்து 58 அந்த ரேஞ்சுக்கு வரலாம். சரிங்களா, பார்க்கலாம் பிடிசி எப்படி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. சப்போஸ் வந்து அதுக்கு இடையில வந்து ஒரு கன்சல்டேஷன் மாதிரி கொடுத்து ஒரு சிக்னல் ஒரு ட்ராப்புக்கு ஒரு மேக்ஸிமம் புல் பேக் அந்த மாதிரி ஒரு ட்ராப்புக்கு சிக்னல் கொடுத்தா கண்டிப்பாக நான் வந்து போஸ்ட் பண்ணுவேன். என்னோடய சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. சரிங்களா, ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. எந்த ஒரு கண்டென்ட்டையும் மிஸ் பண்ணிடாதீங்க. பிகாஸ் வந்து நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கண்டென்ட்டை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து அது உங்களுக்கு லாஸ் ஆக கூட இருக்கலாம். சரிங்களா, பிகாஸ் வந்து ஏன் சொல்கிறேன்னா, நம்ம இதுவரையும் வந்து நான் சொல்லிகிட்டு இருக்கிற கண்டென்ட்டில் மேக்ஸிமம் வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு. சரிங்களா, அதனால தான் சொல்லிகிட்ருக்கேன். சரிங்களா, அதனால் எதுவுமே மிஸ் பண்ணாதீங்க. ஓகேவா, ஓகே, எல்லாமே வந்து என்னுடைய ஃபினான்ஷியல் அட்வைஸ் கிடையாது, மை ஒப்பீனியன் மட்டும்தான். ஓகேவா, ஓகே, இப்போ வந்து பிடிசி நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்டிசி. ஓகேங்களா, எல்டிசி பார்த்திங்கன்னா பம்பே ஆகலைங்க. சரிங்களா, நம்ம இடிஹெச் அப்புறம் வந்து பிட்காயின் பம்ப் ஆன மாதிரி எல்டிசி வந்து பம்ப் ஆகலை. பட் வந்து எல்டிசி பம்ப் ஆகும். நல்ல ஒரு சிக்னலில் தான் இருக்குது. சரிங்களா, பிகாஸ் வந்து நான் நிறைய ஹோல்டு பண்ணியிருக்கேன். நான் எல்டிசி பற்றி நிறைய பேசியிருக்கேன். இந்த புல்ரனில் எல்டிசி நல்ல ஒரு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, நல்ல பம்ப் கொடுக்கறதுக்கு மேக்ஸிமம் வந்து 20x மேலேயும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க எல்டிசிக்கு. ஸோ அது வந்து இந்த புல்ரன் நடக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. சரிங்களா, எல்டிசி வந்து ஹோல்டு பண்ணியிருந்தீங்கன்னா, சரிங்களா, கண்டிப்பாக ஹோல்டு பண்ணுங்கள். அது வந்து நல்ல ஒரு மேலே வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பிஎன்பிலாம் பார்த்திங்கன்னா அது ஒரு மேனிப்புலேஷனில் தான் இருக்குது. சரிங்களா, அது என்னன்னா அது எதுக்காக வச்சுருக்கானுங்க, இன்னும் பம்ப் கொடுக்காம வச்சுருக்கானுங்கன்னே தெரியல. அது இன்னும் வந்து அப்படியே தான் இருக்குது.
இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம டோட்டல் ஆல்ட்காயின் மார்க்கெட் கேப்பு நீங்கள் நல்லா பாருங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி இந்த சார்ட்டை உங்களுக்கு காமிச்சிட்டு தான் இருக்கேன். இங்கே வந்து நல்ல ஒரு பிரேக் அவுட் இந்த ட்ரெண்டு, அதுக்கப்புறம் வந்து ரீடெஸ்ட் 2 தடவை, அதுக்கப்புறம் பம்ப் நடந்துட்டுருக்கு. இது வந்து ஒரு இப்போ பிடிசி ஆல்ட்காயின்லாம் பம்ப் ஆகுதுல்ல, அதனால் இந்த மார்க்கெட் கேப் சார்ட்டும் வந்து பம்ப் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து இதனுடைய சிக்னல் பார்த்தீங்கன்னா ஆல்ட்காயின் சார்ட் வந்து இந்த ஏரியாவை பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் ஹிஸ்ட்ரி உங்களுக்கு எடுத்து பார்த்தாலே அப்படியே தான் இருக்குது பார்த்தீங்களா. ஹிஸ்ட்ரி ஃபஸ்ட்டு டச்சு, செகண்ட் டச்சு, தேர்டு டச்சில் வந்து ட்ரெண்டு பிரேக் அவுட் பண்ணி மேலே பிரேக் அவுட் பண்ணி மேலே போகுது. அதே மாதிரி ஃபஸ்ட்டு செகண்டு இப்போது தேர்ட் டச்சில் ட்ரெண்டு பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆல்ட்காயின்லாம் நல்ல ஃப்ளோ நடக்க வாய்ப்பு இருக்குங்க. இன்னும் வந்து ஆல்ட்காயின் வாங்கலைன்னா ஸோ நம்ம வந்து நான் கொடுத்த எல்லா பாட்டமில் கொடுத்த எல்லா மோஸ்ட்லி ஆல்ட்காயின்லாம் நல்லா பம்ப் கொடுத்துருக்கு. இப்போ வாங்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வாங்கலாம். பிகாஸ் வந்து நம்ம இன்னும் இயர்லி ஸ்டேஜில் தான் இருக்கோம். ஆல்ட்காயின் பம்பில் ரொம்ப இயர்லி ஸ்டேஜில் தான் இருக்கும். இன்னும் வந்து நல்லா பம்ப்பு எந்த ஆல்ட்காயினும் மோஸ்ட்லி அக்ரெசிவ் பம்ப் இன்னும் கொடுக்கவே இல்லை. இயர்லி பம்பு தான் கொடுத்துட்ருக்கு. ஸோ நம்ம வந்து அக்குமுலேட் பண்ணுறதுக்கான இடம் தான் இந்த இடம். சரிங்களா. இது வந்து என்னுடைய ஓன் ஒப்பீனியன் தான், நீங்கள் வந்து முடிவு பண்ணிங்க. சரிங்களா. ஓகே. அதுக்கப்புறம் வந்து பிஎன்பி பார்த்தீங்கன்னா பிஎன்பி வந்து இப்போது நம்மளோட இந்த சார்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சார்ட்டோட பாட்டமில் தான் இப்போ பிஎன்பி இருக்குது. சரிங்களா. ஸோ இப்போ வந்து நான் பிஎன்பி வந்து பம்பு கொடுக்க வாய்ப்பு இருக்குது. பட் வந்து அது ஏன் இந்த அளவுக்கு மேனிப்புலேட் பண்ணுறான்னு எனக்கு தெரியல. சரிங்களா. ஏன்னா பிஎன்பி வந்து அகைன் வந்து ஒரு ஷார்ப் ட்ராப் கொடுத்துட்டு மேலே எடுப்பானா இல்லை இங்கேருந்து மேலே எடுத்துருவானா. சரிங்களா. அது வந்து 50-50 சான்ஸ் தான். பார்க்கலாம், பொறுமையாக பார்க்கலாம். சரிங்களா. பிஎன்பி வந்து இப்போதைக்கு வந்து ஒரு பம்பு கொடுத்ததுன்னா ஒரு பேரபிளிக் மூவ் எடுக்கும், இல்லைனா ஒரு கிராஷ் வந்ததுக்கப்புறம் எடுப்பானான்னு தெரில. பார்க்கலாம். சரிங்களா. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பிஎன்பி வந்து அன்பிரடிக்டபிள் மூவ்மெண்ட்டு தான் இப்போ இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பிடிசி டாமினன்ஸ் பாருங்கள். போன தடவை ஒரு 2 கேண்டில் வந்து ரெட் கேண்டில் வந்தது. ஸோ இந்த ரெட் கேண்டில் தான் நல்லா ஆல்ட்காயின்லாம் சட மேலே ஏறிச்சு. பட் வந்து அதுக்கப்புறம் வந்து பிடிசி ஏறிடுச்சு. ஸோ பார்த்தீங்களா, பிடிசி ஏறிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்டு மேலே ஒரு ட்ரெண்டு வரைஞ்சிருக்கு பார்த்தீங்களா, லைனு, இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த லைனில் வந்து நல்லா டச் பண்ணிகிட்ருக்கு ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு. ஸோ இந்த லைன் இங்கேருந்து பிடிசி இங்கேருந்து ஒரு கரெக்ஷன் எடுத்தால் பிடிசி வந்து சைட்வே போகும். சைட்வே போனதுக்கப்புறம் ஆல்ட்டில் நல்லா ஃப்ளோ ஆகும். இல்லைன்னா இந்த ட்ரெண்டையும் உடச்சிட்டு மேலே போச்சுன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஆல்ட்காயின் டாமினன்ஸு 56-57 அந்த ரேஞ்சுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிலாம் போச்சுன்னா பிடிசி நம்ம எதிர்பார்த்த மாதிரி 50 தாண்டி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. சரிங்களா. எப்படியும் பிடிசி இப்போது கரெக்ஷன் வந்ததுன்னா ஆல்ட்காயின்லாம் நல்லா ஃப்ளோ இருக்கும். சரிங்களா. பம்ப் இருக்கும். அதுதான் வந்து இங்கே நமக்கு டெக்னிக்கலாக வந்து டாமினன்ஸு ஷோ பண்ணுது. சரிங்களா. ஓகே. இப்போ வந்து நம்ம என்ன ஸ்டேஜில் இருக்கோம்னா இயர்லி ஸ்டேஜில் தான் இருக்கோம். புல்ரனுக்கான இயர்லி ஸ்டேஜ் தான் இருக்கும். பிகாஸ் வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஹெவி கிராஷ் வரதுக்கு இங்கே வாய்ப்பு ரொம்ப இப்போதைக்கு எந்த மூமெண்ட்டுமே இல்லை, சிக்னலுமே எதுவுமே இல்லை. ஹெவி கிராஷ் வரதுக்கான சிக்னல் எதுவுமே இல்லை இப்போதைக்கு. அப்படியே இப்போ வந்து புல்லிஷில் தான் இருக்குது எல்லாமே. சரிங்களா. இப்போ வந்து புல்லிஷில் தான் இருக்குது. மேபி ஃப்யூச்சரில் வந்து ஒரு கன்சல்டேஷன் ஆகிட்டு ஒரு கிராஷ் வரதுக்கு சான்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நம்ம டெலகிராம்லேயும் வீடியோலையும் சொல்லுவோம். சரிங்களா. அதனால் மறக்காமல் எவ்ரி வீடியோ எவ்ரி போஸ்ட் வந்து டெலகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா. அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து டெக்னிக்கல் அனலைஸ் விட சைக்காலஜிக்கலாக நிறைய ப்ரெடிக்ட் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாமே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதனால தான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். சரிங்களா. இது எல்லாமே வந்து என்னுடைய ஓன் ஒப்பீனியன் தான். எந்த ஒரு ஃபினான்ஷியல் அட்வைஸும் உங்களுக்கு நான் தரல. சரிங்களா. என்னுடைய ஓன் ஒப்பீனியன். நீங்கள் வந்து முடிவு பண்ணிங்க. நீங்கள் யோசிச்சு உங்களோட ஓன் ஐடியா வச்சு நீங்கள் முடிவு பண்ணிங்க. இன்வெஸ்ட் பண்ணுறதா ட்ரேட் பண்ணுறதா நீங்கள் முடிவு பண்ணிங்க. சரிங்களா. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள், நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். சரிங்களா. ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.